இவனுங்க தான். சொல்றதையும் செய்ய மாட்டானுங்க. ஏன் நல்ல படத்துக்கு விளம்பரம் இல்லன்னு ஜிவிக்கு உழுந்து உழுந்து தான் விளம்பரம் பண்ணான். அப்பயே அது நல்ல படம் இல்லன்னு தெரிஞ்சாலும் அதையும் தின்னுன்னு தான் இருந்தானுங்க. இன்னொன்னு சும்மா அதுக்கு எல்லா சிச்சுவேஷன் அறிக்கை, அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு அறிக்கை விட்டா நம்ம அதை பண்ண மாட்டோம். ஓகேவா? இப்போ விஜய்னா வந்து ஒரு விஷயம் பண்ணாதீங்கன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். பாலாபிஷேகம், கட் அவுட் அதெல்லாம் பண்ணாதீங்கன்னா செலிப்ரேஷன் மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணிடுறோம். ஆனா இவனுங்க வந்து அஜித்தே அஜித்தே கடவுளேன்னு கத்தாதீங்க, அப்புறம் வந்து என்னை வந்து தலைன்னு கூப்பிடாதீங்க அப்படின்னா படம் ஃபுல்லா வந்து கடவுளேன்னு வைக்கிறது, அப்புறம் வந்து தேட்டர்ல கத்துறது, அதெல்லாம் திரும்ப திரும்ப பண்ணிட்டு தான் இருக்கானுங்க தற்கொலை. அவனே படத்துல இதாண்டா. ஏன்டா அவனுக்கு இது எப்படிதான் இது நயன்தாரா சொல்லுவா தெரியுமா? எனக்கே தெரியாம லேடி சூப்பர் ஸ்டார்னு டைட்டில் வச்சுட்டாங்க. அதாவது பைத்தியங்கடா. அதான் ரெண்டுமே பைத்தியம் என்ன கேட்டா. இதுவும் பைத்தியம் அதுவும் சொல்றேன். மேல என்எஸ்கே பார்த்து வந்து நீ டேய் இல்ல அடி இல்லடா. இல்ல அடிமூல்ல இருக்க. இல்ல மேல பார்த்தியா அதான் குட் ஃபிலிம்ஸ் ப்ரொமோட்டட் பை இட் செல்ஃப். சனிய என்எஸ்கே வந்து நீ அடிமூல்ல இருக்கான். டைம் ட்வீட் புக் மார்க் பண்ணி வச்சிருக்கான் போல எடுத்து இல்ல வந்தான் அவனுக்கு. இல்லடா. இது அந்த டைம்ல லாக்டவுனுக்கு அப்புறம் புரியுது. பைத்தியம் பூமரு சும்மா வீட்ல உட்கார முடியல. சனிய வந்துட்டு அதான் கைய வச்சு சும்மா இல்லாம ட்வீட் போட்டு ஆமா எல்லாம் தூயின் போய் மெரிச்சிட்டாங்க இந்த ட்வீட். இல்லடா, இது இது என்னன்னா இந்த டைம் தானே வி தேட்டர்ல தான் ஒரு படம் வந்துச்சு. என்ன படம் அது? விடாமுயற்சி முன்னாடி வலிமை 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 டைப் வலிமை தான். வலிமைக்கு தான் இது போட்டது ஆக்சுவலி. டே அப்ப முதல்ல என்ன இல்லடா. தெரியுமா பண்ணாங்க? இல்ல இந்த இதுல இந்த இதுல இதுல உனக்கு இந்த ட்வீட்டோட வரலாறு இருக்கும். இதை போட்டு விட்டான்டா. போட்டு விட்டு அப்புறம் துபாய் போயிட்டு அந்த சாண்ட்ல வந்து பிளைட்டை பறக்க விட்டு அந்த வலிமையோட இதை இப்போ பேனரை வந்து இப்போ ஏர் இது பண்ணியிருந்தாங்களா, பறக்க வச்சு போட்டிருந்தாங்க. ஓகேவா? ஏன்டா ப்ரொமோஷனே வேணான்றீங்க, அப்புறம் எதுக்கு துபாய் மணல்ல போயிட்டு வீடியோ எடுத்து போட்டீங்க, அதை ப்ரொமோஷன் பண்றீங்க அப்படின்னு குழம்பிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல வந்து. அந்த ஏர்கிராஃப்ட்ல இது பண்ணி வச்சிருப்பானுங்க. ஆனா கடைசியில ஜெகமே தந்திர ட்ரைலர் எடுத்து அதுக்கு ஃபயர் விட்டுனுறானுங்க. ஏன்டா இந்த ரெட்ரோக்கு இந்த வேலை பார்த்துட்டு தெரியல. இல்ல ரெட்ரோ இவருக்கு இல்லடா. ட்ரைலரு இல்ல இன்சைட் ரிப்போர்ட் நல்லா இருந்தா கூட ட்ரைலர் வேணுனே பண்ணானா இல்ல படம் ஏதாவது இப்போ ரெட்ரோ இல்ல இல்ல ட்ரைலரு ஏதாவது இல்லடா. கட் பண்ணது யார் படம் இல்ல இல்ல தெரியுமா? ஒரு சரி. படம் படம் கிளைமேக்ஸ் ஆகுது நல்லா ரெட்ரோ இருக்கும் போல ட்ரைலரு தெரியல இது. ரெட்ரோ ட்ரைலர் கட் பண்ணது வந்து பிரேமம் படம் டைரக்டர்டா, அல்போன்ஸ் புத்ரன். இருக்கட்டும். அதனாலதான் அது வந்து அப்படி இருக்கு. அதுக்கேண்டா இப்படி இது என்னடா நடக்குது? இது பித்தலாட்டமா இது. பிரேமம் டைரக்டர்னா இப்படிதானா? ரொம்ப முக்கியம். எல்லாம் ஒரே கருமம் தான், ஒரே கலெக்ஷன் தான். அதான் ப்ரோ. ஏதாவது ஒண்ணு தாண்டானா? இல்ல 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 துணிவாக்கி வலிமை டைம்ல 200 வந்து கிட்ட வந்துச்சு, வலிமை 150 சுருண்டுச்சு. இல்ல அது சொன்னது நாங்க என்னப்பா வலிமை. பண்றது? ஆக்சுவலி இது வலிமை டைம்ல சொன்னது துணிவு. அதான் ஏதோ சாண்ட்ல பண்ணாங்கல்ல, அது டெசர்ட்ல, அது துணிவா வலிமைன்னு நினைப்புல. அது துணிவு டைம்லயோ இதை பண்ணிருப்பாங்க போல. அதுதான் அந்த டெசர்ட்ல பண்ண விளம்பரம் தான் அது போட்டிருந்தாங்க. சமாதான டெம்ப்ளேட் போட்டு ஒரு நல்ல படம் விளம்பரம் பண்ணக்கூடாதுன்னா இப்ப என்ன? அந்த அந்த டேய் முதல்ல மாசங்களை பார்த்து இல்லடா. எனக்கு புரியல இல்ல ஒரு நிமிஷம். டேய் இல்ல டெசர்ட்ல சொல்லு. ஏன் பண்ணணும்? கேப்டன் மில்லருக்கும் பண்ணானுங்க டெசர்ட்ல போயிட்டு. நான் சம்பந்தமே ஒண்ணும் இல்லாம இல்ல. பண்ணணும். இப்ப இல்ல வீட்டுல எலும்பு சூப் குடிக்கணும் அதானே. ஞாயிற்றுக்கிழமை குடி. நீ வெள்ளிக்கிழமையே குடிக்கணும். ஆனா கேப்டன் மில்லர்லாம் இல்லடா. எனக்கு டென்ஷன். எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து அந்த படம் எனக்கு புரியாம டென்ஷன் ஆனது காரணம் என்னன்னா கேஜிஎஃப் ஜாதி இல்ல கேஜிஎஃப் இல்ல இல்லடா. அது வேற. அது அப்புறம் காரி துப்புனது. திரும்ப எனக்கு ஜாதி படம் திரும்ப திரும்ப எடுக்கும்போது செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு இல்லடா இது ரெண்டு இன்டென்ஷன் இருக்கணும். இப்ப ஒண்ணு அவன் ஒரு கூட்டத்துக்காக போராடி படம் எடுக்கிறவனை கூட நீ மன்னிச்சிடலாம். அதே திட்டமா நான் புரியுத. இவெல்லாம் பாத்தீங்கன்னா அவார்ட் இவனுங்க ஒரு ஒரு ஆனா மைண்ட் என்ன தெரியலடா. இல்ல ஒரு மைண்ட் என்ன தெரியுமா? ஜாதி படம் எடுத்தா அவார்டு நேஷனல் அவார்டு வாங்கலான்றது கேவலமான ஒரு எண்ணம் தெரியுதா? அந்த கேவலமான அதோட எண்ணத்தை வச்சு இவனுங்க தான் பட் இது பண்ணுறானுங்க. இல்ல அந்த கெட்டப் இப்ப தனுஷ் வந்து ஒரு கெட்டப் போட்டிருப்பாங்களா, அதை அப்படியே வந்து ஒரு வாரியரா மாத்திருக்கலாம். வந்து ஒரு பெரிய வாரியரா மாத்தி பயங்கரம் பண்ணிடலாம். அந்த ஊரை வந்து ப்ரொடெக்ட் பண்ற ஒரு ஆள் அந்த மாதிரி ஏதாவது வேற லெவலில் பண்ணிருக்கலாம்டா. ஆக்சுவலி அது என்ன சொன்னாங்கன்னா ஸ்ரீலங்கால நடந்த ஒரு ட்ரூ ஸ்டோரி, அங்க எந்த ஒருத்தர் அப்பெல்லாம் சொல்லி நிறைய பண்ணாங்க அந்த டைம்ல வந்து. அதை பாரு துணிவு ஏதாவது போட்டிருக்காங்க பாரு. என்எஸ்கே தேடி எடுத்து தேடி எடுத்து வரதா எப்படி?
எங்க இருந்து எடுத்துட்டு வரான்னு தெரியல. இங்க மேல போயிரு ஆ. எனக்கு டேய் ப்ரொமோஷன் வேணாம்னா டேய் அவன் லூசுரா. அதுவும் இல்லடா இல்ல இவ்வளவு ப்ரொமோஷன் பண்ணி இல்ல ஆனா இல்ல இல்லடா ப்ரொமோஷன் வேணான்னு சொல்லிட்டு வானத்துல ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ஏன்னா காக்கா வாடா அவனுக்கு வருது இல்லதான் பைத்தியக்கார பையன். இவ்வளவு ப்ரொமோஷன் அப்புறம் பண்ணி இன்னொரு பொண்ணு தெரியுமா? ஓஎஸ் கலெக்ஷன் கடலுக்கு அடியில பண்ணிருக்காங்க. போனாங்க. கடலுக்கு அடியில போனாங்க தெரியுமா? அது இல்லடா என்னது சரி இந்த டேய் படத்துக்கு தான் முதல்ல இல்ல கேப்டன் ஒரு மில்லர். ஒரு பேசிக் அறிவுன்றது என்ன தெரியுமா? முதல்ல ஒரு படத்துக்கு எதுக்கு நீ வந்துட்டு ட்ரைலர் கூட விடு. எதுக்கு ஃபர்ஸ்ட் லுக் எதுக்கு விடுறாங்க போஸ்டர்ஸ்? முதல்ல ஒரு போஸ்டர் எதுக்கு அடிக்கிறானுங்க? எதுக்கு போஸ்டர் வருது? ஒரு ஃபர்ஸ்ட் லுக் முதல்ல எதுக்கு வந்துட்டு ஒரு படத்துக்கு எதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் லுக் வருது? இந்த படம் இது ப்ரொமோஷன். இது இந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இன்ட்ரோ மாதிரி. முதல்ல இல்லடா ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்தே உனக்கு ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீ சொல்றத படி பார்த்தா படத்தை எதுவுமே பண்ணாம நேரா தேட்டர்ல விட்டுரு. அது நல்லா இருக்கா இல்லையா அப்புறம் பார்த்துக்கலாம். புரியுதா? அதுக்கு பேர் தான் ப்ரொமோஷன் இல்லைன்னு அர்த்தம். முதல்ல எல்லாமே ப்ரொமோஷன் தான். புரியுதா? ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ், ட்ரைலர்ஸ், அதுக்கப்புறம் விடுற கிளிம்ஸ், இதெல்லாம் தேட்டர்ல என்ன மயிருக்கு போடுறாங்க. ஆடுன்றது விளம்பரம்ன்ற மாதிரி தான் வந்துட்டு அதான் இன்டர்வல் வந்துட்டு எல்லாம் ட்ரைலர்ஸ் இதெல்லாம் அப்லோட் பண்றாங்க. தற்கூரி மாதிரி தான். அதான் அவன் தலைவன் தற்கூரியா இருக்கிறான், இந்த நாய்களும் அப்படி சுத்தி தெரிஞ்சுது. என்ன குரு ப்ரோ, என்ன பண்றீங்க? சும்மா என்ன ப்ரோ சும்மா ரீ-ரிலீஸ் பண்ணி விட்டீங்க. அது பாட்டா அது பிச்சுக்கிட்டு ஓடும் போலயே. ப்ரோ இன்னைக்கு ரீ-ரிலீஸ் போன ஃபுல்லா போனுங்க தான் ப்ரோ. அதாவது எங்கிருந்து வந்தேன்னே தெரியல. ஆனா எல்லாம் இதுல டவுட் எங்கன்னா செகண்ட் வந்துட்டு ஆம்பா ஸ்கை வாக் வந்துட்டு பிவிஆர் போனோம். அங்க ஆடினது பொண்ணுங்க மட்டும்தான். நாங்க டயர்ட் ஆயிடுச்சு. அது ரோஹினி தேட்டர் முடிஞ்ச உடனே செம்ம டயர்டு. நாங்க நிம்மதியா பாக்குறது தான் பிவிஆர் ஆம்பா ஸ்கை வாக் புக் பண்ணோம். அங்க 20 பொண்ணுங்க கிட்ட டான்ஸ் ஆடுனுக்குது. அதுலயே தெரிஞ்சிருச்சு. அதான் இப்ப சச்சின் ரீல்ஸ் பிக்கப் ஆயிடுச்சு. இததான் கண்டிப்பா தான் டிவில செகண்ட் டான்ஸ் பிளேஸ் ஆடுறாங்களா இல்ல ப்ரோ? இல்லங்க பிவிஆர் தான் ஈவிப்ல ஆச்சரியமே. ரேவந்த் வீடியோ போட்டு ஈவிப்ல புது டிவில ஆடுறாங்களா? அடப்பாங்களா. பிவிஆர்ல அதான் ஆச்சரியமே. இல்ல அது ஈவிபில வந்து எலைட் பாத்தீங்கன்னா எலைட்லயே எலைட் இருந்துச்சு. அதான் இல்ல சொன்னேன் ஸ்டார்டிங் கை தட்டுனானுங்க. நான் கூட எலைட்டுன்னு நினைச்சு கம்முன்னு தான். வாடி வாடி பாட்டுக்கு எல்லாம் எல்லா பொண்ணுலையும் ஏஞ்சி போகுது. எல்லா பொண்ணுங்களையும் சொல்றேன். இல்ல ஈவிப்ல பாத்தீங்கன்னா புது படத்துக்கு தான் ஒரு ஸ்கிரீனுக்கு வந்து 9 ஷோ ஓட்டுவானுங்க. இன்னைக்கு போயிட்டு டியூட்டி முடிச்சுட்டு வந்து சார் இதுக்கு சச்சினுக்கு 9 ஷோ ஓட்டியிருக்கானுங்க. நாளைக்கு 9 ஷோ ஓட்டுறானுங்க ஒரு ஸ்கிரீன்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்கிரீன்ல வந்து 9 ஷோ வந்து அதுவும் ரீ-ரிலீஸ் படத்துக்கு. ப்ரோ அதான் இது மட்டும் இல்ல ப்ரோ. ரொம்ப அதான் இதே பெரிய விஷயம். அதான் இது படைபலம். இது ரோனி தேட்டர்ல இது வரைக்கும் அதான் ரோனி தேட்டர்ல இது வரைக்கும் எந்த ரீ-ரிலீஸ் படத்துக்கும் அவ்வளவு ஷோ கவுண்டர் இல்லையே. 27 to 28 ஷோ கவுண்டர் எக்ஸ்ட்ரா கூட ஏதோ போட்டான் நினைக்கிறேன். அதான் ஏன் சில பேர் எஃப்டிஎஃப்எஸ் கூட அவ்வளவு போட மாட்டான். விடாமரிச்சு எஃப்டிஎஃப்எஸ் கம்மியா தான் போட்டான். 28 மேல தான். இந்த மாதிரிலாம் இல்லை. ஆனா ரீ ஒரு டவுட். இல்ல ரீ-ரிலீஸ் பண்றது இப்ப இல்ல எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு படத்தை எடுத்துன்னு தான் ரீ-ரிலீஸ் பண்ணணும். புரியுதா? அட்லீஸ்ட் 20 யங்ஸ்டருக்கு பிடிக்கணும். ஃபேன்ஸை தாண்டி ஏதாவது ஒன்று பிடிக்கணும். இல்ல பொண்ணுங்களுக்கு டோட்டலா பிடிக்கணும். இவனுங்க என்னன்னா மானங்கிட்ட பசங்க ஏதாவது கருமத்தை இந்த தீனா பெல்லா மங்காத்தான் குப்பையை தூக்கின்னு வருவானுங்க. அதாவது தான் கேட்டா எங்களுக்கு பிடிக்கணும்னுவான் மானங்கிட்ட பையன். அதான் ஏன்னா காமனா இல்ல யாருக்காவது பிடிக்கிற மாதிரி இருந்தா தான்டா அது படம். இவங்களே தனியா உட்காந்து பார்க்கணும். எங்கன்னா வீட்டுல லேப்டாப்ல போட்டு பார்க்க வேண்டியதானே. ஆனா எனக்கு தெரிஞ்சு எல்லா 90s கிட்ஸும் பாத்துருவாங்க ப்ரோ சீரியஸா. ஆமா இதுல இன்னொன்னு ப்ரோ நல்ல ஏன்னா வேலை இல்ல நல்ல வேலை சச்சின் ஜெயா டிவில இருந்தது. ஏன்னா நிறைய சீன் இவனுங்க ஒரு மாதிரி எக்ஸைட்டா பாக்குறானுங்க. இதான் புரியுதா? அதான் புதுசு மாதிரி பாக்குறானுங்க. அப்ப அந்த சந்திரமுகி அப்ப இப்ப இருக்க 90s கிட்ஸ் எல்லாமே அப்போ ஒரு 6th 5th 7th படிச்சிருந்திருப்பாங்க. ம். அப்ப சந்திரமுகி ரிலீஸ் ஆகும்போது அந்த வடிவேல் காமெடி வடிவேலோட சச்சின் காமெடி மட்டும் டிவில ரொம்ப இதா இருக்கும். ஆமா ஏன் விஜய் அதுக்கு ஏத்தால பண்ணிருப்பாப்ல. படமே அதான் அந்த அந்த டைம்ல பார்த்தாதான் அதான் சந்திரமுகி பெரிய பிளாக் பஸ்டர். சச்சினே அதான் ஹிட் படம் தான். இது எல்லாருக்கும் தெரியாது. இந்த மூதேவிங்களை கேட்டாதான் சந்திரமுகி கூட வந்தா அது ஃபிளாப் தான் சொல்லிட்டு இது பண்ணுகிறான். அது ஒரு பேசிக்கான ஒரு தற்கொலை மைண்ட் செட்டு. ஆனா ஆனா தானு பாத்தீங்களா? அதான் ஆனா இல்ல ஒரு அந்த இடத்துல ஃபிளாப் ஆனது ஒரு படம் இது. ஆனா ப்ரோ ரொம்ப தானு பாத்தீங்கன்னா மும்பை மூல எக்ஸ்பிரஸ் மூல தான் ப்ரோ. ஆமா அவன் தான் சொன்னது. இல்ல அது இல்ல கமல் ஃபேன்ஸுக்கே தெரியாது ப்ரோ அந்த படம். அப்படின்னு ஒரு படம் வச்சான்னு கேக்குறாங்க. நான் எங்க ஒரு அம்மா நிமிஷம் செம்ம கமல் ஃபேன் ப்ரோ. எங்க அம்மா அவங்க கிட்ட கேக்குறேன், அம்மா மும்பை எக்ஸ்பிரஸ் படம் தெரியுமா? கழுவி ஊத்துறாங்க எங்க அம்மா. டே படம் மாடா அது அப்படின்றாங்க எங்க அம்மா. சரி இரு குருபுரன் சொன்னீங்க.
இல்ல தானு மூலக்காரன் பாத்தீங்களா? ரீரிலீஸ் படத்த எப்படி வச்சு இது கரெக்டான டேட்ல இறங்கி ப்ரோ சம்பாதிக்கிறான் பாத்தீங்களா? நானே அதான் அவனை பார்த்தா கை கொடுப்பேன் ப்ரோ. ஏன்னா இது இது டைட்டில் வந்து ரீ ரிலீஸ்ல ப்ரோ. இது இல்லடா, ரிலீஸ் அதான் தானு. அதான் இல்ல உண்மையில ரிலீஸ் மாதிரி தான் பண்ணியிருந்தான். ஏன்னா டைட்டில் கார்டு ஒண்ணு பண்ணிருப்பான், ஃபேன்ஸ் அங்கேயே புடிச்சிட்டான். புரியுதா? அங்கேயே ஃபேன்ஸ் வேற மாதிரி பண்றான். டைட்டில் கார்டு புது புது டைட்டில் கார்டு எங்கேயோ இல்ல அதான் லியோ கோட்லாம் கிடையாது, அதான் புதுசா ட்ரை பண்ணலாம் சொல்லி. இதனாலதான் பெரிய ப்ரொடியூசரா இருக்கான் போல. அதான் இதுல இன்னொன்னு ப்ரோ, குவாலிட்டி இல்ல. நாங்க பார்த்தோம் தியேட்டர்ல, குவாலிட்டி இப்ப எடுத்த படம் மாதிரி இது. பக்காவான bro. குவாலிட்டி, 4K bro. 4K குவாலிட்டி நச்சுனுக்குது. தானு மாஸ்டர் பிளான் ப்ரொடியூசர் ப்ரோ. தெரியல தொடர் சம்பவம் தானு இது வந்து. இன்னொன்னு எப்போ என்ன பண்ணா இல்ல எப்போ இதுல ஹைலைட் என்னன்னா, தானுக்கும் விஜய்க்கும் பண்ண எல்லாமே நல்ல படம் தான். சச்சின், தானு மாதிரி துப்பாக்கி, ப்ரொமோஷன் தெரி. அடிக்க முடியாது தெரியுமா தானுவ? இல்லடா நான் நம்மளுக்கு பண்ண படம் இல்லடா, படம். அவன் நம்மளுக்கு பண்ண படம் எல்லாம் பாத்தியா? சச்சின், துப்பாக்கி, தெரி எல்லாமே ஹைலி இது. தானு ஏன்னா தானு தான் கபாலியோட லாஸ்டா ப்ரொடியூஸ் பண்ண எல்லா படமே நல்லா கபாலியோட காசு. கபாலி, கபாலியோட தெரி, producer. அசுரன் ஆனா எல்லாமே ப்ரோ நல்ல காசுங்க. இல்ல ஆனா நானே வருவேன். அப்பதான் அவனை ஜோக்கர் ஆக்கி விட்டானுங்க கிளவுன் வச்சு. ஆமா, சும்மா இல்லாம வந்துட்டான் பொன்னியின் செல்வன் இறக்குனேன். இல்ல தனியா கூட இருக்கும் ஒண்ணு போது இல்ல விட ப்ரோ. மாட்டான். இல்ல என்னைக்கும் இல்ல போருக்கு போறது தப்பு இல்ல. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இருக்கணும். இவன் வந்துட்டு குப்பை படத்தை எடுத்து வச்சுட்டு அதான் எதுக்கு இந்த வேலை. அதுவும் தனுஷுக்கும் ஸ்டார்டம் அப்ப ரொம்ப கம்மியா தான் இருந்தது. எதுக்கு இது படம்? அதான் லாஸ்ட்ல தான் முடிஞ்சது. ஆனா கேட்டா அவன் டேபிள் ப்ராஃபிட் நான் சன் டிவிக்கு வித்துட்டேன்ற மாதிரி தனுஷ் ஃபேன்ஸ் முட்டு கொடுப்பானுங்க. அப்ப இது பண்ணும்போது டியூஷன் படிக்கிற வர்றவனு இந்த சைக்கிள் சுற்ற போட்டு சுத்துவானுங்க ப்ரோ அப்பெல்லாம். ப்ரோ ஏன்னா விளையாம் ப்ரோ. இல்ல நானே இவருன்னு பாத்துனுக்கிறேன். எனக்கு இன்டர்வல் வரைக்கும் உண்மையில எனக்கு படம் பிடிச்சது. போக போக ஏன் எனக்கெல்லாம் இல்ல இல்லடா எனக்கு பரவாயில்லடா. எனக்கெல்லாம் செகண்ட் ஹாஃப் கூட பரவாயில்ல. அதான் பரவாயில்லன்னு தெரியலாம். கிளைமேக்ஸ் ஒண்ணு பண்ணா செருப்பால் அடிக்கணும் போல இருந்தது செல்வராகவன். இல்லடா செகண்ட் ஆஃப் கூட இந்த தனுஷ் மீட் பண்றது அந்த ஒரு மாதிரி இதா இருப்பாரா? பாட்டு இல்ல படத்துல பாட்டு நல்லா இருக்கும்டா, புரியுதா? அதனால ஓகே. ஆனா கிளைமேக்ஸ் தான் தலைவன் அப்படியே மண்ணுல இருந்து இழந்து வருவான் பாரு. அது இது தள்ளி விட்டு இல்லடா கீழே விழுந்துட்டான்ல. விழுந்துட்ட பிறகு மூடிக்கிட்டு இருக்கலாம்ல, சும்மா இல்லாம. இல்ல பார்ட்டும் போட மாட்டான்டா. சும்மா இல்லாம ஒரு டயலாக் வச்சிருப்பான். இல்லடா அதான் உங்க அண்ணன் செத்துட்டானா இல்லையான்ற மாதிரி பையன் கேட்பான். ஒண்ணு செத்துட்டான்னு சொல்லணும், இல்ல இருக்கிறான்னு சொல்லணும். ரெண்டும் கேட்டானா வந்துட்டு அதான் படத்தை முடிச்சிருப்பான். கேட்டா இல்ல குரு ப்ரோ அதுக்கு ஒரு புளித்தியா ஒரு வார்த்தை சொன்னான் ப்ரோ. யாரு இவன் செல்வராகவன். கேட்டா நான் கிளைமேக்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட விட்டுட்டேன். டே நாய எங்க கிட்ட விடுறதுக்கு அதான் ஸ்டைலா சொல்றான். அவன் சத்தியமா தான் சொன்னான். எங்க கிட்ட விடுறதுக்கு நான் எதுக்கடா ஒண்ணு தேடி வரான். என் மாப்பிள்ள பந்த சாமிக்கு விட்டுருவான் அந்த கதை ப்ரோ. கடைசி ப்ரோ கிளைமேக்ஸ் விட்டா எப்படி ப்ரோ? பந்த வீடு எவன் கேட்க மாட்டான். கொட்டுக்காளி மட்டும் அடிச்சீங்க. கொட்டுக்காளியா? கொட்டுக்காளி வந்து அடிச்சாங்கன்னா எல்லாத்தையும் சொல்லி நம்ப வச்சாங்க. இப்படி இறங்குது, இவ்வளவு அவார்டு வாங்கியிருக்கு. அந்த அவார்டு வந்து கிறிஸ்டோபர் இல்ல விகடன்லயே ஹையஸ்ட் மார்க் இல்ல விகடன்லயே ஹையஸ்ட் மார்க் கொட்டுக்காளி தான். ஆனா படம் ஓப்பனிங் கிளைமேக்ஸ்னா அங்க வந்து அந்த அந்த சாமி இது பேய் இருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போவீங்கல்ல, அது வந்து நீங்க போய் அவன்கிட்ட அவனோட கேரக்டரையும் காட்டிடுவாங்க. அவன் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க அவன்கிட்ட என்ன பண்றீங்க அவன்கிட்ட பேய் ஓட்டுறீங்களா இல்ல அப்படியே வீட்டுக்கு போறீங்களா அப்படின்றது உங்க சாய்ஸ். ஒரு நிமிஷம் ப்ரோ அந்த படத்தை இன்டேரக்டா நிறைய விஷயம் நம்ம அப்படியே டெம்ப்ளேட் மாதிரி எடுத்தா நிறைய விஷயம் உள்ள இருக்கு, புரிஞ்சுக்கலாம். ஆனா அது எல்லா ஆடியன்ஸும் ஏத்துக்க மாட்டாங்க ப்ரோ. ஒரு நிமிஷம் இல்ல சொல்ற அளவுக்கு டீடைல் யாரும் பாக்கல. அந்த படம் உண்மையிலேயே அது எதுக்கு ஓரளவுக்கு எல்லாம் சில பேர் பாராட்டுவாங்க, நிறைய பேர் காரி துப்போம். அது என்னன்னா இல்ல ப்ரோ. ஆனா அந்த படம் வந்துட்டு இல்லடா இரு, அந்த படம் நேச்சரா அது ஒரு மாதிரி vlog மாதிரி நடிச்ச மாதிரி இருக்கு, புரியுதா? அதனால இவர் சொல்ற மாதிரி ஒரு சீன் இருக்கு. அந்த ஒரு சீன் இருக்கு, எல்லாம் சேர்ந்து ஆட்டோ தூக்குவாங்க. அது மூலமா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த சமூகம் எவ்வளவுதான் பெண்ணியம் பேசினாலும் ஆண்களால தான் நகருது.
இந்த மாதிரி சின்ன சின்ன டெம்ப்ளேட் அந்த படத்துல நிறைய இருக்கு. ஆனா அது ஓகே நார்மல் ஆடியன்ஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்க ப்ரோ அதெல்லாம். அது ஓகே, அது அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் புரியணும்னு அவசியம் இல்ல. பட் ஓகே, ஒரு சில பேர் ம். ரிசீவ் பண்றாங்கல்ல, நல்ல அவங்களுக்கு படம் அந்த தான். ப்ரெசன்ஸ். வாழபடி பார்த்தா நல்ல படம் தான். ஆனா தியேட்டர் மெட்டீரியல் கிடையாது. ஓடிடில தியேட்டர் விட்டியா கை ப்ரோ தட்டணுமா ப்ரோ ஓகே, அதான் அவங்க அவார்டு அவங்க வாங்கினேன்னு அவங்க போயிட்டே தெளிவா இருக்கணும். சொல்லிட்டாங்க. அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க ப்ரோ. தியேட்டர்ல கலெக்ஷன் பண்றதுக்காண்டி இந்த படத்தை நான் இங்க ரிலீஸ் பண்ணல. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா அப்புறம் இருக்கணும். எதுக்கு ரிலீஸ் பண்ணேன்? இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும். மூடு நிறைய அவார்ட் ஃபிலிம்ஸை வந்து பார்க்கவே முடியறது இல்ல. இது போல ஏன் அவார்டு வாங்கிச்சுன்னு டேய் சில படம் பார்க்க டேய் முடியும். ஏன்னா போடா ப்ரோ ஏதாவது அவார்ட் ஃபிலிம் பார்க்க முடியல ஏன்னாவது இந்த ப்ரோ இந்த உங்களுக்கு ஏதாவது. தெரியாதா? இருங்க. உங்களுக்கு தெரியாதா? சிவகார்த்திகேயன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவேன்? நான் எனக்கு விக்ரம் தான் பிடிக்கும்னு சொல்லுவேன். அடுத்து விஜய்க்கு நான் தளபதியோட இதுன்னு சொல்லுவேன். அடுத்து அஜித் சார் நான் பெரிய மரியாதை அது எல்லா செய்வேன்னு சொல்லுவேன். ஆக்டரும் எல்லா ஆக்டரும் இப்படி அப்படிதானே இருக்காங்க. எல்லா ஆக்டரும் அந்த இல்ல இப்படி ஸ்டேஜுக்கு சொல்றேன். ரெஸ்பான்சிபிலிட்டியும். இருங்க இப்படி ஒரு சொல்றேன் நிமிஷம் வந்து இருங்க அவன் படத்தை ஈஸியா அவன் ப்ரொமோஷன் பண்றது கண்டிப்பா அந்த டெக்னிக் அவனுக்கு தெரியும் ப்ரோ. ப்ரோ. எல்லா ஆக்டர்ஸும் அப்படிதான் ப்ரோ இருப்பாங்க. அந்த ஸ்டேஜ்ல ஒரு ஸ்டேஜ் மேனேஜ்னு ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துல யார் ஆக்டர் இருந்தாலும் அவங்கள தான் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பேசுவாங்க. அது வந்து எல்லாரையும் தூக்கி வச்சும் பேச மாட்டாங்க, எல்லாரையும் விட்டு கொடுத்தும் பேச மாட்டாங்க. இல்ல 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 இப்ப இந்த இதனாலதான் இங்க இல்ல 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 இதனாலதான். சிவகார்த்திகேயன் சொல்றான். இல்ல சிவகார்த்திகேயன் சொல்றாப்ல விக்ரம் சார் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு அவார்டு கொடுத்து நீ ஆக்டர் ஆகணும்னு எல்லாம் சொன்னாப்ல. ஆனா இது வரைக்கும் ஒரு பிறந்தநாள் கூட ஒரு ஒரு ட்வீட்டோட போட்டது இல்ல சிவகார்த்திகேயன் வந்து. அதே ப்ரோ, சரி ட்வீட் விடுங்க. போடணும்னு அவசியம் இல்லை ப்ரோ. கால் பண்ணி அவர் கூட வேற பேசலாம்ல. எந்த ஆக்டர்? இல்ல கால் பண்ணி கூட பேசலாம்ல. இப்போ நீங்க இப்போ நான்லாம் யாருக்கும் பர்த்டே விஷலாம் பண்றதில்ல. டேரக்டா ஃபோன் பண்ணிடுவேன். அலெக்ஸ் டேய் எல்லாம் டேய் டேய் ஃபோன் டேய் பண்ணி டேய் புளுத்தி பேசியிருக்கேன். அந்த மாதிரி தான். டேய் புளுத்தி நீயும் அங்கேயும் ஒன்னாடா மூடிடுறா. அதான் நானும் பாத்துட்டு இருக்கேன் முட்டு கொடுக்குறேன்ற பேர்ல என்னென்ன பண்ணி முதல்ல இல்ல இப்ப டேய் இல்ல ப்ரோ இப்ப இல்ல ஒரு இல்ல நிமிஷம் இரு. இல்ல ஒரு நிமிஷம் ஒரு டேய் விஷயம் இருடா தெரியாதனால அது தோணான்னு இல்லாம இல்ல. பேசிக்கின்னு ஒரு நிமிஷம் இருடா டேய். இல்ல இப்ப இதெல்லாம் வந்துட்டு மஸ்ட் இல்ல குரு ப்ரோ. கண்டிப்பா பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஆனா இருக்கும் அதான் மரியாதைலாம் இருக்கும் கேட்டா. ஏன்னா ரீசெண்டா ஏன் நிறைய இடத்துல ஜிம்ம தான் எஸ்கே சொல்லியிருப்பாங்க. உடம்பு ஏத்தும் போது அதான் விக்ரம்லாம் ஞாபகம் வந்தா அதான் இதை பத்திலாம் நீ பேசவே கூடாதுன்ற மாதிரி தான். ஏன்னா அதான் எல்லாருக்கும் சீனியர் தானே. பாடி பில்டர்னா விக்ரம் மாதிரி யார் இருப்பா? அதுவும் காலில் அடிபட்டு இது மாதிரியே தான் அவனே இப்போ ப்ரைஸ் பண்ணியிருப்பான். ஆனா சிவகார்த்திகேயன் எப்படின்னா சர்வை ஆகுறது வேற வழி கிடையாது. அந்த மாதிரிதான் எல்லா ஆக்டருக்கும் ஒரு ப்ரோ சப்போர்ட்டிவா இருக்கும். ஆனா எல்லா ஆக்டரும் கலாச்சிருப்பான் அதே மாதிரிதான். இல்ல அவன் காக்கி சட்டை சரி ரெமோவும் சரி விக்ரம் யூஸ் பண்ணி நிறைய ப்ரொமோட் பண்ணான் ப்ரோ அவன். அப்படியா? இல்லையே. ஏன் ரெமோல வந்து ப்ரோ விக்ரம் சார் நம்ம எவ்வளவு மேக்கப் போடுற பார்த்திருப்போம். ஏன்னா ரெமோ ஸ்டேஜுக்கு அந்த சைமா அவார்ட்ல வந்து விக்ரம் வந்து அவார்டு அதான் கொடுத்து ஆமா அந்த படத்தை பத்தி இல்லதான் சொல்லுவாப்ல. ப்ரைஸ் பண்ணியிருப்பான். ப்ரோ ரீசெண்டா கூட மீட் பண்ணாங்க ப்ரோ. மீட் பண்ணி போட்டோக்குள்ள ரிலீஸ் ஆச்சு. வீர தேசூரன் எஃப்டிஎஃப்எஸ் ப்ரோ டூர் போன ரீசெண்டா சிவகார்த்திகேயன். விடிஎஸ் படத்துக்கே அப்படியே போஸ்ட் பண்ணாரு. இப்ப ஜிபிக்கு போனாரு. நிறைய படத்துக்கு அவரு போயிட்டு தான் இருக்காரு. எல்லா ஆனா ஹீரோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணிருக்காரு. என்ன கேட்டா இதுலதான் தனுஷ் கிரேட். ஏன்னா சிவகார்த்திகேயன் ஓப்பனா பண்ணாம இன்டைரக்டா பண்ணுவான் தெரியுமா தனுஷ். இன்டைரக்டா அது வன்மம். அது வன்மம். எனக்கு சிரிப்பு என்னன்னா அவன் பண்றது சத்தியமா நீ உண்மையிலே சொல்றேன். சிவகார்த்திகேயன் ஒரு தடவை ஸ்டேஜ்ல பேசி விட்டான். அதான் என்ன வந்துட்டு யாரும் வந்துட்டு தான் இந்த மாதிரி தூக்கி விட்டேன் அந்த மாதிரி வந்துட்டு சொல்லக்கூடாதுன்றதுனால தான் நான் மத்தவனை சொல்றது இல்லைன்ற மாதிரி பேசி விட்டான். எல்லாம் எஸ்கே போட்டு அடிச்சிட்டானுங்க. ஆனா சிரிப்பு என்னன்னா இதேதான் தனுஷம் பண்ணுவேன் நிறைய ஸ்டேஜ்ல. நான் யாருக்கிட்டையும் நன்றி எதிர்பார்க்க மாட்டேன். நான் நிறைய பேருக்கு நிறைய இது பண்ணியிருக்கேன் புரியுதா. ஆனா யாருமே தனுஷை போட்டு அடிக்க மாட்டானுங்க. அது ஏன்னா பாட்டா அது ஒரு இல்ல ஸ்ட்ராட்டஜி அத புரியுதா. அந்த ஸ்ட்ராட்டஜி அதை கரெக்டா யூஸ் பண்ணணும் அது சினிமால. அத பட்டாசுல பாட்டாவே வச்சிருப்பாப்ல. இல்ல நன்றி ஆமா கெட்டாலும் கண்டுக்க அதான் மாட்டேன். நன்றி நம்பி நன்றி வந்த கெட்டாலும் கை கெட்டாலும் விட கண்டுக்க மாட்டேன். மாட்டுதான் நன்றி கெட்டால கண்டுக்க மாட்டேன். ஆனா இதுல கொடுமை ப்ரோ என்னன்னா இல்ல ஒரே இல்ல ஒரு இல்ல இல்ல சொல்லிடுறேங்க. ஒரு நிமிஷம்டா. இல்ல கொடுமை என்ன தெரியுமா இதுல தனுஷாலதான் உனக்கு தனுஷாலதான் உனக்கு அனிருத்த வந்துட்டு எஸ்கேக்கு தெரியும். சாரி அதான் எஸ்கேக்கு வந்துட்டு அனிருத் தெரியும் புரியுதா. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கோ. அதான். ஆனா கடைசியில என்ன ஆச்சு தெரியுமா அனிருத் தனுஷுக்கு புதிய எஸ்கே பக்கம் போயிட்டான். அவன் டென்ஷன் ஆயிட்டான். விஐபி தான் விஐபி டூ மாறி டூ எதுலையுமே அனிருத்த சேர்த்துருக்கவே மாட்டானுங்க. அதுக்கப்புறம் ஏதோ கையில காலில் ஊந்துக்கு அது திருச்சி ஒரு கம்பளத்துல தான் கூட பிரச்சனை. ப்ரோ சேர்ந்தானுங்க. இன்டர்னல் பிரச்சனை ஆச்சு அது. ப்ரோ ஒன்னே ஒண்ணு இதெல்லாம் மட்டும் ஒரு இல்ல சொல்லிக்கிறேன். இல்ல ரெமோ வேலைக்காரனு காக்கி சட்டை காக்கி சட்டையுமா. ஆனா யாரு பாதி படம் அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 படம் வந்து அனிருத் மியூசிக்ல தான் நம்ம நல்லா ஆமா ப்ரொமோட்டே பண்ணானுங்க. ஆமா அது சிட்டி படத்துக்கு அப்போ வந்துட்டு அனிருத் இருக்கும். வில்லேஜ் படத்துக்கு டீமான் போடுற மாதிரி இருக்கும். இல்ல இமான் நம்ம இமான் உன் பேர்ல ஒரு பண்ணிருப்பாப்ல ஐடியா அது. இருந்திருக்கு. இல்ல இமான் இன்ன வரைக்கும் மியூசிக் போட்டிருப்பாப்ல. அது ஏன் போடலன்னு இந்த பொது வெளியில பேச வேணாம்.
அது அது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அது கரெக்ட் தான். மொத்தமா ஏய் கண்ணோட்டத்துல இல்ல பேசி விடுங்க. முடி அதெல்லாம் என்ன இருக்குது இல்ல இல்ல ரெண்டாவது அதை இதெல்லாம் விட குரு ப்ரோ, நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த விஷயத்த அப்படியே சொல்லுங்க முடிச்சுக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஒருத்தர் ட்வீட் போட்டு தான் வாழ்த்தணும்னு இல்லை ப்ரோ. அவர் ஃபோன் பண்ணி கூட வாழ்த்திக்கலாம். ஏன்னா எனக்கு நிறைய ஆனா தெரிஞ்ச விஷயம், என்னங்க இருங்க இருங்க எனக்கு இருங்க வந்த நான் இதுக்கு விஷயம். இல்ல நான் இதுக்கு இல்ல இல்ல நான் இதுக்கு ஒரு ஒரு பதில் ஒரு சொல்றேன். நிமிஷம் இல்ல இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல இல்ல நவீன, நான் ஒண்ணு சொல்றேன் இல்ல ஒரு நிமிஷம், தலைவா. இல்ல 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 ப்ரோ நவீன, இல்ல இவன் அவர் சுந்தர சொல்லி புடி, முடியட்டும், இல்ல அதெல்லாம் இல்ல முடிச்சு. சுந்தர புடிச்சுக்க, இவன் இல்ல நான் ஒண்ணு எஸ்கேக்கு சொல்றேன் தலைவா. சப்போர்ட் இருங்க இருங்க பண்றன்ற இருங்க பேர்ல அடி வாங்கி தலைவா. தரான். இருங்க இதெல்லாம் இருங்க நான் சொல்றேன். நீங்க ஒரு நிலையான மனப்பக்குவத்துல இருந்து நீங்க யோசிக்க சொல்றீங்க கரெக்ட். ஆனா நான் ட்விட்டருக்குள்ள வரும்போது என்ன பார்ப்பேன், செலிபிரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க, இவங்க எல்லாம் நம்ம தலைவனுக்கு யாரும் விஷ் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல தான் நான் பார்ப்பேன். நீங்க சொல்றீங்க எல்லாமே கரெக்ட். ஆனா அந்த மனப்பக்குவம் ட்விட்டருக்குள்ள வரும்போது எனக்கு இல்ல தலைவா. அத நான் ஓப்பனா சொல்றேன். ஆனா அதனால இல்ல அது இல்ல எனக்கு ஒரு ஏக்கமா ஸ்டார்டிங்ல தெரியுது. தான் புரியுது, ஸ்டார்டிங் அப்படிதான் இருக்கும். ஏன்னா இப்ப உங்க ஆள் இப்ப விஜய் இருக்காப்புலன்னு வச்சுங்களேன், அவரோட அக்கவுண்ட்ல விக்ரம் ஆக்டர் தவிர எந்த போட்டோவும் போட்டது கிடையாது. இப்ப ஆமா. அந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷனே போடும்போது இவன் என்ன அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நான் அதுக்கு இல்ல சொல்றேன். ப்ரோ, இல்ல இல்ல விஜய் விக்ரம் ஃப்ரெண்டு கூட வந்துட்டு அவரு அதான் விஜய் டவுன்ஃபால்ல இருக்கும்போது பக்கத்துல வந்து அதுவும் உட்கார்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா அரசியல் பின்னணிலாம் எவ்வளவு இருக்கிறோம். அந்த நேரத்துல சில பேர்லாம் முன்னாடி ப்ரோ, உட்காந்து சிரிச்சுன்னு ஒரு இருந்தா, அதான் சிரிச்சுன்னு இருந்தா நாய்ங்க நிறைய பேர் இருந்தானுங்க. ஒரு அப்ப விக்ரம் காமன் மட்டும் தான் பீப்புளா சப்போர்ட் நீங்க பண்ணுவாரு. ஒரு காமன் பீப்புளா இவ்வளவு யோசிக்கிறீங்க. ஒரு செலிபிரிட்டிஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க எப்படி மெயின்டைன் பண்றாங்கன்றது நம்மளுக்கு டேய் தெரியாது. ஒரு நிமிஷம், டேய் அவ்வளவுதான். இரா, டேய் இல்ல அவர் ப்ரோ ஒன்னு சொல்ல, இல்ல இல்ல ஒரு நிமிஷம், இல்ல ப்ரோ ஒரு நான் நிமிஷம், இல்ல நான் அவர் ஒன்னு ஓப்பனா சொல் சொல்றேன். நீங்க எனக்கு ப்ரோ எல்லா ஒரு நிமிஷம் நீங்க ப்ரோ, இல்ல இல்ல ஒரு நிமிஷம் குரு ப்ரோ. சுந்தர் அவர் ஒன்னு சொல்றாருன்னா அந்த பர்ஸ்பெக்டிவ் யோசிக்கணும். நீ வந்துட்டு முட்டு கொடுக்கறதே பாட்டே நவீன இவனை கூட்டுன்னு போயிடு, சத்தியமா சொல்றேன். இவன் எஸ்கேக்கு அடி வாங்கி தர்றதுல பேர் போனவன் முட்டு இல்ல இவன். கொடுக்கலடா, சுந்தர் ப்ரோ. சொல்றேன்டா. அவர் இல்ல இப்படி சுந்தர் ப்ரோ நீங்க யோசிக்கணும்னு சொல்ல சொல்றத வரேன். நான் இப்ப நல்லா புரிஞ்சுங்களேன். நீங்க சொல்றது நான் ஆர்கியூ பண்ண நினைக்கிறேன். நீங்க சொல்றத நான் சத்தியமா ஏத்துக்கிறேன். ஆனா அந்த மனப்பக்குவம் எனக்கு இல்ல. இன்னொன்னு இன்னொன்னு என்னன்னா எனக்கு லைட்டா அவன் மேல கொஞ்சம் வன்மம். அந்த வன்ம ரீதியா தான் நான் அடிக்கிறேன். வேற ஒண்ணும் கிடையாது. யாரு எஸ்கேவா? ஓகே, புரிஞ்சு புரிஞ்சு. கே கே ஓகே. நல்லா நல்லாவே தெரியுதுண்ணா கொஞ்சம். இல்ல அலெக்ஸ் ப்ரோ வளர்ந்துட்டாங்கிற டவுட், வன்மம் இல்ல இப்போ ப்ரோ. மார்க்கெட் இருங்க லெவல் சொல்றேன். யாரு ப்ரோ அதிகம், எஸ்கேவா இருங்க தனுஷா? இருங்க வளர்ந்துட்டான் அந்த வன்மம் கிடையாது. இல்லடா, வளர்ந்துட்டான். இல்ல ம். உனக்கு இல்ல பேன் இண்டியா லெவல்ல ஃபேஸ் வேல்யூன்னு பார்த்தா உனக்கு தனுஷ் எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஆமா. மார்க்கெட்னு பார்த்தா இப்போதைக்கு இப்போதைக்கு வந்துட்டு எட்ஜ்ல சிவகார்த்தின்னு இருக்கும். ஆனா அது ஏன் எட்ஜ்ன்றனா இது நம்ப முடியாது. எனக்கு கேட்டா அடுத்த படம் வர்றதுதான் வந்துட்டு ஒரு நம்பலாம். அதுதான் எஸ்கேன்னு நம்பலாம். ஏன்னா ஆனா எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, ராயன்லாம் கேடு கெட்ட படம்டா. எனக்கு சத்தியமா எனக்கு புரியவே இல்லை 160 கோடி எப்படி வந்ததுன்னு. அதான் வெயிட் பண்ணி பார்ப்போம் ரெண்டு பேரும் எங்க போய் நிக்குதுன்னு. ஆனா எட்ஜ்ல இப்ப டிஸ்டன்ஸ் எடுத்து பார்த்தா எஸ்கே ஒரு தான். எட்ஜ் மேல இருக்கான் எஸ்கே. அதான் ஆனா இது வந்துட்டு கன்ஃபார்ம் ஒரு எட்ஜ் ஆகிறதுக்கு ஒரு டைம் எட்ஜ் எடுக்கும். இல்ல இல்ல டிஃபரெண்ட். இல்ல ஒரு எட்ஜ்ல அதான் அதான் ஆனா 150 இல்ல, crore டிஃபரெண்ட். ஆனா இல்ல இல்ல ஆனா இது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். என்னைக்குமே எது கன்சிஸ்டன்சின்னு ஆகுதோ அதுதான் வந்துட்டு ஒரு இதுல வந்து நிக்கும். இப்போ எனக்கு இது எஸ்கே அஷ்முந்தோட கன்சிஸ்டன்சின்னு நீங்க சொல்லும்போது இல்லடா, இப்ப இது எப்படின்னா நாளைக்கு சும்மா சொல்றேன், ஒரு ரெட்ரோ வந்துட்டு ஹிட் ஆனா எவ்வளவு பணம் தோணுது உங்களுக்கு எல்லாம்? எல்லாருக்கிட்டையும் கேட்கறேன், சும்மா குறுபுறு சொல்லுங்க. ஹிட் ஆனா 200 ரெட்ரோ ப்ரோ, ஹிட் 180ல இருந்து 200. என்னது 200? சும்மா சரி ஏய் குறுபுறு சொல்லலாம் இல்ல சொல்லு. இல்ல. ப்ரோ. இவனுக்கு அதர் ஸ்டேட்ஸ் கூட ரீச் இருக்கு ப்ரோ குள்ளனுக்கு. ஆமா ஆமா ஆமா, ஆமா இல்ல மாதிரி கிடையாது. உண்மைதான். ஆமா உண்மைதான், சொல்லு சொல்லு. இல்ல அப்ப சில இப்ப பாருங்களேன், சில பேத்துக்கு நான் படம் ஹிட் ஆனா கூட தியேட்டருக்கு போய் பார்க்க அவ்வளவா எதுக்கு மனசு வராது. ஓடிடி வரும்போது பாத்துக்கலாம்னு தான் இருப்பானுங்க. ஏன்னா இப்ப இப்ப சூர்யாதுன்றீங்களா? வீரதீரசுரனே நல்லாதான் இருந்துச்சு. என்ன அந்த என்ன கலெக்ஷன் வந்துச்சு? ஏன்னா விக்ரமுக்கு வந்து பாப்புலாரிட்டி இருக்க தவிர கடைசி தியேட்டர் மெட்டீரியல் கொடுத்து ரொம்ப வருஷம் ஆயிருச்சு. அவரோட எக்ஸ்பெரிமெண்டல் ரோல்ஸ் தான் பாதி பேர் சும்மா போய் பாக்குறானு. அதுவும் சினிமா லவ்வர்ஸ் தான் போய் பாப்பானுங்க. கமர்ஷியலா தியேட்டருக்கு போய் செலிப்ரேட் பண்ண எவன் நினைக்கிறான் எவனும் பாதி பேர் போக மாட்டான். ஃபேன் அதை நானே ஒத்துக்குவேன். சோ அந்த நிலைமையில தான் இப்ப சூர்யா சார் இருக்காப்ல. மேபி ரெட்ரோ வேணா அதை மாத்தலாம். கமர்ஷியலா இருந்துச்சுன்னா மாத்தலாம். சூர்யாவுக்கு வந்து அதர் ஸ்டேட்ஸ் கொஞ்சம் மார்க்கெட்னா 200ல இருந்து 180ல இருந்து 200 சொல்லுவேன். ஆமா மாதிரி கிடையாது அவனுக்கு. அதெல்லாம் ஓகே. வேற வேற எதாவது அதுதான் இன்ஸ்டா கூட்டாங்க உள்ள போயிடுச்சுனாலே மேக்ஸிமம் கலெக்ஷன் வந்துட்டு போகுது. இந்த இல்ல கேள்வி நான் எதுக்கு இல்லங்க கேட்டேன்? 200 100னா வரணும் சாங் ப்ரொமோஷன். 200 100னா வரணும் ப்ரொமோஷன் கொஞ்சம் ஹெவியா பண்ணாதான். இல்ல ப்ரோ, இவனுங்க மொத்த கான்சென்ட்ரேஷன் தமிழ்நாடு மேலதான் இருக்குது. பக்கத்து ஸ்டேட் அந்த இல்ல மாதிரி இல்ல. ஒண்ணுமே இதுல இல்ல வேற இப்போ. நானி இல்ல. இல்ல ப்ரோ, பக்கத்து ஸ்டேட்ல நானி படத்தை வேற ரிலீஸ் பண்றானுங்க. ஹிட் படத்தோடைய சாப்டர் தெரியுது மாதிரி. இல்ல அது அதுல ஒரு கார்த்தி வேற வரானா. இல்ல நமக்கு இப்ப இப்ப நம்ம ஸ்டேட்ல இருந்து நானி ரீச் நம்ம வந்து நானி படம் ஹிட் ஆனா உடனே போய் பாக்குறது இல்லையா? எவனா வேடா மவுத் எப்படி இருக்கும் பார்த்து தானே பாக்குறோம். அந்த மாதிரிதான் நம்ம ஆக்டரையும் பாப்பானுங்க.
ஒரு நிமிஷம். அடுத்த வருஷம் ஏப்ரல் 14 தெறி ரிலீஸ் பண்றதா கலைப்புலி பிளான் பண்ணியிருக்கானா? அவனே சொல்லியிருக்கான். அடுத்த வருஷம் கோடு ஏப்ரல்ல வராது, ஏன்னா எலெக்ஷன் ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கும். அது அப்படியே முன்னாடியே தள்ளி வரட்டும். முன்னாடியே இறக்குவாங்க. ம். எப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவன் பார்ப்பான். சரி பேர்டுக்கு பயங்கரமா வேணா பார்ப்பான் ப்ரோ, கலைப்புலிக்கான. இல்ல எலெக்ஷன் முன்னாடி வருது. அதுக்கப்புறம் பண்ணலாம். ஆனா இந்த சுந்தர் இங்க போயிட்டானா ப்ரோ, இவங்கிட்ட ஒண்ணு கத்துக்கணும் ப்ரோ. தலைவா அதாவது அது எலெக்ஷன் இல்ல, என்னோட தாழ்மையான கருத்து ஒண்ணு சொல்றேன். எலெக்ஷன் எவனுக்கு வேணா ஓட்டு போடுங்க, தயவு பிஜேபி மட்டும் போட்டுறாது தலைவா. எவனும் அது ப்ரோ எவனும் போட மாட்டான் ப்ரோ. நான் எனக்கு தெரிஞ்ச தலைவா ஒரு நாங்க பையன். நான் எங்க ஸ்டேஷன் எங்க லிமிட்ல இருக்க பாக்குறேன். இவங்களுக்கு பூரா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பேத்துக்கு நான் மண்டையை கழுவி வச்சிருக்கேன். போட்டா போட்டுருங்கடா, புது கட்சி விஜய்க்கு போட்டுருங்கடான்னு சொல்லியிருக்கேன். முடிஞ்ச ஒரு 50 பேத்துக்கு நான் மண்டையை கழுவி வச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு 10 பேர் 20 பேர் ரெடி பண்ணீங்கன்னா ஓட் பேங்க் அதிகமாயிட்டே இருக்கும் ஓரளவுக்கு. அவ்வளவு வெறி. ம். இல்ல நான் எனக்கு ஒரு எதுவும் பையனை எனக்கு என்னதான் மண்டைய கழுவுனா கூட அவன் சீமான விட்டு போக மாட்டேங்கிறான் ப்ரோ. என் ஃப்ரெண்டு ஒருத்தன். ப்ரோ சும்மா இருங்க. ஏதோ நல்ல அரசியல்வாதி பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவனை பத்தி ஏன் பேசுறியா? சும்மா இருங்க. இன்ஸ்டாகிராம delete பண்ண சொல்லுங்கண்ணா, கன்ஃபார்ம் மாறிடுவான். அவன் பேச்செல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவன் வருஷம் ஸ்டேஜ் ஸ்பீச் எடுத்து பாருங்களேன். வருஷம் ஒரு ஆனா தலைவர் சொல்லுவான், அடுத்த நாள் தலைவரே திட்டுவான். இல்ல இல்ல நிறைய ஏற்கனவே குறுபுறம் அதை பேசியிருந்தாரு. எவனுக்கு வேணா போட்டு பிஜேபி போடாதான் பிஜேபிக்கெல்லாம். ஆனா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் ப்ரோ. தெரியல, ஒரு சில ஃபேமிலியில தான் இந்த மாதிரி பேசுறாங்க. அது எப்படின்னு தெரியல. ஒரு சில ஃபேமிலி தான் அந்த பசங்களை வந்துட்டு அப்படி போட சொல்றாங்க. ஏன்னா நான் காலேஜ் படிக்கும் போதே ஒருத்தன் வந்துட்டு போட்டான். எதுக்கு போட்டானே தெரியல. கேட்டா அவன் வீட்டுலன்னு சொல்லிட்டான். வீட்டுல போட சொன்னாங்கன்ற மாதிரி பிஜேபின்னு. இல்ல, நான் இன்னொருத்தர் பார்த்தா இன்னொருத்தர் மண்டைய கழுவ மாட்டான். அவன் என்ன சொன்னான், பிஎம்கேன்றான் ப்ரோ. டிஎம்கே நீ என்ன பண்ற, நீ மாமா என்ன பண்ற? மாமாவுக்கு போடுறானா, ஏன்னா அவன் ஊர் வந்து அரியலூரம். எனக்கு அதெல்லாம் இதெல்லாம் ஏன் எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. வடக்குன்னு சொல்ல வந்தோம்னா தமிழ்நாடு மொத்தமா வீணா போயிரும் ப்ரோ. நீங்க ஒண்ணுமே இல்ல. நீங்க வந்து ஒரு ட்ரெயின் ரிசர்வ் பண்ணி ஆந்திராக்கு அங்கிட்டு போய் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. நார்த் இந்தியாவோட கல்ச்சர் இது எப்படி இருக்கும் பாருங்களேன். ஒண்ணுமே நம்ம தமிழ்நாட்டுல பிறந்தா எவ்வளவு மேல் நினைப்பீங்க. உண்மைதான். இல்ல ப்ரோ, இப்ப இல்ல அவன் நாடு மாதிரிலாம் நம்ம நாடு ஆகாது. ஆனா டாமினேஷன் வந்துட்டு இங்க ஹிந்தி அதிகமாயிடும். புரியுதா? ஹிந்தி டாமினேஷன் ஆகிடும். தமிழ் வந்துட்டு தமிழ் பாப்புலேஷன் இருக்கும். டாமினேஷன் இப்ப இனிமே பாப்புலேஷனுக்கும் டாமினேஷனுக்கும் என்னன்னா, அதிக அதிக ஹெட்ல இருக்கிறதுக்கும் அதிக ரூல் பண்றதுக்கும் கூட வந்துட்டு மெயினா எடுத்து இப்ப இவங்க இல்லைன்னா இப்ப ஏன் இப்ப ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கே வந்துட்டு வடக்கானுங்க இல்லைன்னா முடியாது. புரியுதா? இப்பெல்லாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃப்ரைட் ரைஸ் கடையில வடக்கான இருக்கானுங்க, எல்லாத்துலயும் பூண்டானுங்க. ப்ரோ நீங்க மெயினான அடுத்த ஸ்டெப்புக்கு எல்லாம் போகும்போது பார்த்தா கடைசியில ஹிந்தி ரூலிங்கும் வந்துடும். ப்ரோ அவனுக்கு நான் இங்க நீங்க தமிழும் கத்த மாட்டான், அதான் அவனுக்கு தமிழும் கத்துக்க மாட்டானுங்க. புரியுது? அது ஒரு டென்ஷன். ஒண்ணுமே இல்ல. புழல் ஜெயிலுக்கு போனா எப்படியும் ஒரு 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 10 அக்கிட்ட 3 அக்யூஸ்ட் வடக்கனா வந்துடுறான். என்னடா அவனை கண்டா கஞ்சா விட்டு மாட்டிக்கிட்டேன் பவுடர் ஒன்னும் அவன் இல்ல, அசால்ட்டா சொல்றான் ப்ரோ. தியேட்டருக்குள்ளே டெவல் வந்துட்டானுங்கண்ணா, டெவல் டிக்கெட் கொடுக்குறாங்க. ப்ரோ இது எது பரவாயில்ல. ஏதோ இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மெடிக்கல் இதுல தான் மெடிசன் தர்றதுக்கு இந்த ப்ரோ, ஒரு ஸ்டேட்ல எஜுகேஷன் இல்லாம எந்த ஸ்டேட் யோசிக்க ஆரம்பிக்குதோ அந்த ஸ்டேட் வந்து இருக்க அழிவை நோக்கி தான் போகும். இல்ல இதுல குறுபுற ஒரு பெஸ்ட் ஒரு வீடியோ எக்ஸாம்பிள் பார்த்திருப்பேன். இல்ல அதான் தமிழ்ல தான் தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உக்காந்துக்கிறோம் வடக்கானு தமிழ் தெரியல. அதான் ஆனா மாத்திரை கொடுக்குறவன் நிறைய கண்ட்ரியில வந்துட்டு உண்மையில இதெல்லாம் பேன் பண்ணிருக்காங்க. இந்த பான் மசாலா, இந்த பாக்கு, வெத்தலை பாக்கே அதை. புரியுதா? இதெல்லாம் போடக்கூடாது. ஏன் பீடா இதெல்லாம் போடக்கூடாது. புரியுதா? ஆனா நம்ம கண்ட்ரியில என்ன கேட்டா இதெல்லாம் பண்ணணும். ஆனா அப்படியே பண்ணாலும் வந்துட்டு நான் வடக்கான திருத்தவே முடியாது. ஏன்னா அவனுக்கு நாக்குல இது எப்படின்னா, நாக்குல கேசரி மூக்குல முந்திரின்னு அந்த அந்த நாய்களே விளம்பரம் பண்ணுது ஹீரோவே. புரியுதா? ஆனா அவன் ஐபிஎல்ல வேற டென்ஷன் ஏத்தான, அதுவும் தமிழ்ல வேற டப்பிங் பண்ணி விட்டுறானுங்க. ப்ரோ நானும் அவங்கள விட நாக்கிலே நாக்கிலே குங்குமப்பூ. சாவடிச்சாங்க. பெட்டிங் ப்ரோ ஆப்ஸும் அதே மாதிரி தான். பெட்டிங் ஆச்சு இப்போ இல்ல. பெட்டிங் ஆச்சு எப்படின்னா அந்த அளவுக்கு கேனங்க தான் போய் விழுவான் பெட்டிங் ஆச்சுல. ஆனா இந்த மாதிரி பீடாவெல்லாம் பைத்தியக்காரனுங்க என்ன கேட்டா. சில பேர் ட்ரை பண்றன்ற பேர்ல பண்றானுங்க எச்சக்கலைங்க. இதெல்லாம் வந்துட்டு சத்தியமா ஒன்னு சொல்லிட்டா குரு ப்ரோ, நீ சொல்லுங்க ப்ரோ. ஃபியூச்சர்ல எல்லாமே வந்துட்டு இப்படி ஆச்சுன்னு வச்சுக்கேன்.
நம்ம ஊர்ல இருக்கிற மெட்ரோ ரயில் ஒண்ணு கூட மெட்ரோ ரயிலா இருக்காது, எல்லாம் லோக்கல் ட்ரெயினா இருக்கும். எல்லாம் பீட போட்டு துப்பானுங்க, அதான் பெயிண்ட் பண்ணியிருப்பானுங்க தெரியுமா எல்லாருமே. வேணா பாருங்க ஃபியூச்சர்ல அப்படிதான் இருக்கும். பஸ், ட்ரெயின், தியேட்டரே அப்படிதான் ப்ரோ. ஒரு சீட்ல நம்ம உட்காரவே முடியாது. என்ன கேட்டா முதல்ல இல்ல வெத்தலை பாக்க பேன் பண்ணா என்ன வெத்தலை பாக்கனா இந்த பான்பரக் போட்டு துப்புறது, இந்த வடக்கான அதான் இதெல்லாம் பேன் பண்ணா என்ன போகுது? என்ன செத்துருவா போற? முதல்ல இப்போ சரக்கு இப்போ மது பேன் பண்ணாதான் சாவறானுங்க, இதை பேன் பண்ண சாவ போற? வாய் வச்சு சும்மாதான் இருக்கு போற, இல்ல எவனா போய் கடி வேணா வேணாதான் அந்த மாதிரி இருக்குது. ஆனா என்ன கேட்டா இதெல்லாம் பேன் பண்ணிடலாம். நான் இதுலயும் தான் மோஸ்டா எனக்கு கேட்டா நான் இதான் முக்காவாசி ஒரு ஹைஜீனிக்கா இல்லாம இருக்கிறது இதுதான். ஊரே நாசமாகுது என்ன கேட்டா. எந்த நீங்க நார்த்ல போய் பாருங்க, ஒரு இடத்துல இல்லாம எல்லாத்தையும் தூக்கி வச்சிருப்பானுங்க எல்லாம். வேணாம் ப்ரோ திட்டக்கூடாது. அவனுக்கு வந்ததுக்கு முத காரணம் நம்ம யாரும் கட்டட வேலைக்குலாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டல. கொஞ்சம் பேர் தான் நம்ம இது பண்றோம், அதை அவனுங்க கரெக்டா யூஸ் பண்ணி புடிச்சிட்டானுங்க. இப்ப நம்ம ஆளுங்களே என்ன இல்ல பண்றானுங்க, ப்ரோ, ஒரு இல்ல இல்ல இங்க இல்ல அங்க சொல்றேன், இங்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்ப நம்ம ஆளுங்களே என்ன பண்றானுங்க, அவனை ஒரு 30 பேர் 50 பேர் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் கூட்டு வந்து இங்க தங்க வச்சு வேலை பாக்குறானுங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவான், ஒரு நாளைக்கு 1000 ரூபா வாங்குவான். காலைல 10 மணி வேலைக்கு வருவேன், ஒரு மணிக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லுவேன், 4 மணிக்கு டீ வேணும்னு சொல்லுவேன், நான் 7 மணிக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு 1000 ரூபா கொடுங்க சண்டை போடுவேன். அவன்லாம் கொடுக்குற காசை வாங்கிட்டு போயிடுவான்ல, அந்த ஒரு இதுதான். கேக்குதா? கேக்குது. பக்கெட்ஸ். ஆனா தமிழ்நாடு ஃபுல்லா வடகான ஐட்டம் நல்லா இருக்கும்ல. அவள் தான் ஃபியூச்சர்ல வந்துட்டு மளிகை கடைக்கு போய் பாரு, அண்ணாச்சி இருக்க மாட்டான், வடகான் தான் இருப்பான். क्या साहब? ப்ரோ இப்ப ஏன்னா அதான் 4 கிலோ ஹர்ஷே ஓகே. ஒண்ணுமே இல்ல, நீங்க சவுகார்பேட்டையில போய் பாருங்க, அவனுங்க தான் இருக்கானுங்க ஃபுல்லா. ஒரு வீடியோ இருக்கும், ஏ உச்மேன் அவன் கையை விடு, தமிழ்ல ஆனா தான் தமிழ்ல லெட்டர் எழுதுரு. அது பெருசு இல்ல, நான் இருக்கிறது ரொம்ப ரூரலான ஏரியா, ரொம்ப கொஞ்சம் வில்லேஜ் ஏரியா, அந்த இடத்துலயே வந்துட்டானுங்கன்னா அப்ப ஓ அதான் இல்ல உங்க ஊரு கிராமத்திலேயே தான் இதுல வந்துட்டானுங்கன்னா அதான் வில்லேஜ் சைட்ல. சென்னையில நிறைய தான் அதான் சொல்றேன், ஃப்ரைட் ரைஸ் கடையில இருந்து இதுல இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் நிறைய எல்லாத்துலயும் கிடைக்கும். இது பரவாயில்ல குரு ப்ரோ. நான் அதான் அந்த ட்ரைனிங் கோர்ஸ் இது வந்துட்டு போயிருந்தேன், அதான் இந்த ஒரு கொஞ்சம் ஒரு போன வருஷம் இது மாசம் மாதிரி. அதான் நான் சொல்லியிருப்பேன் நிறைய டைம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போறேன், சார் வந்துட்டு அங்கே வெயிட் பண்ணப்பான்னு அது ஏசி ரூம்ல, அது ஏசி ரூம்ல போய் வெயிட் பண்ணுங்க. சும்மா உட்காந்துருந்தேன், பக்கத்துல ஒருத்தன் தான். என்ன கோர்ஸ்ன்னு கேட்டேன், அவனுக்கு என்னன்னே புரியல. சரின்னு சொல்லிட்டு தான் சார் பிகாம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க தான், நான் தான் பிஎஸ்சி இது அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. அதுக்கடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமா பேசும்போது தான் குரு ப்ரோ சொல்றான், ஐ டோன்ட் நோ தமிழ், ஐ எம் ஃப்ரம் ஆந்திரான்றான். ஓகே, அதான் புரியுதா? தெலுங்கனுக்கும் பஞ்சம் இல்லை எனக்கு கேட்டா, தெலுங்கனும் வந்துடுறானுங்க தமிழ்நாட்டுல, தெலுங்கனுக்கும் பஞ்சம் இல்லை. சென்னையை சைலண்டா ரூல் பண்றவன் அவன் தானே ப்ரோ. ஆமா, தெலுங்கு கொல்ட்டிங் அதிக ரூல் எனக்கு கேட்டா சென்னையை சென்னை. சைலண்டா ரூல் பண்றவன் அவன் தானே பெரிய. நீங்க ஒண்ணும் இல்ல, சென்னையில இருக்க பாய தேட்டர் அவங்களோட தானே. பெரிய ஆளுங்க நீங்க தவறா சென்னையில நிறைய சென்னையில இருக்க எடுத்து பார்த்தா பாதி தேட்டர் கொல்ட்டிங் அவங்களோட தான். தானே ப்ரோ. அதான் இல்ல இது கடைசியில இதெல்லாம் பரவாயில்ல. மெரினா பீச்சில் ஒரு வீடியோ வந்துட்டு எடுத்திருப்பானுங்க, அதுல வந்துட்டு பார்த்தா அதிக வடக்கான் தான் இருந்திருப்பான், புரியுதா? இந்த வீக்கெண்ட்ல இது நான் அதை எடுத்து போடும்போது ஊப்பிங்க ஒரு 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 சில நாயங்க தெரியும், அது யாருன்னு சொல்ல வரும்ல ஒரு, ஏன்னா அது கொஞ்சம் க்ளோஸ் இது கூட தெரிஞ்சவங்கலாம். மூதேவி என்ன கமெண்ட் பண்ணா, மெரினா பீச் ஒரு டூரிஸ்ட் பிளேஸா, அதனால வந்துட்டு எல்லாம் வடக்கான் வரலாம். ஏன்டா நார்த்ல இருந்து மெரினா பீச் பார்க்க, யோசிச்சு பாரு, நார்த்ல இருந்து மெரினா பீச்சை பார்க்க, அதாவது அதுவும் இதுல பாக்குறவன் எப்படி இருக்கானா, வேலை பார்க்க புரியுதா, வேலை பாக்குறவனே தெரியுது எல்லாம் வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கானு. நான் எவ்வளவு கேவலமா முட்டு கொடுத்து பாரு. அதான் அதாவது நார்த்ல இருந்து ட்ரெயின் பிடிச்சி வந்து மெரினா பீச்சை பார்க்க வரானா, இந்தாடே பைத்தி. இல்ல இது லாஜிக் யோசிச்சு பாரு. இல்ல நவீன, இப்ப அங்க அங்கதான் தாஜ்மஹாலை நம்ம பார்க்க போனா ஒரு நியாயங்குது. லாஜிக்கே ஏன்னா இல்லாதனால அவன் டிஎம்கே சப்போர்ட் பண்றானுங்க. அதான் நான் ப்ரோ அந்த இவன் ஆனா மரம். எப்படிதான் இல்ல எப்படி இந்த மாதிரி கொலிட்டிஸ் நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவங்க தியேட்டர் இது பண்றது பயங்கரமா இருக்கு.
அந்த மாதிரி டிஎன்ல பண்ண சான்ஸ் இல்லை. நீங்க ஒண்ணும் இல்ல. ஆனா நம்மளுக்கு இல்ல ப்ரோ, ஆனா ப்ரோ நம்மளுக்கு இருக்கிறதுல பெரிய பேக் போன் என்ன தெரியுமா? இருக்கிறதுல தான் நான் தான் சொல்றேன். என்னைக்குமே எந்த கல்ச்சர் நீங்க எது வந்தாலும் தமிழ்ல இருக்கிற கோயிலை மட்டும் எவனா திட்டாதன்னு. ஏன்னா இங்க ரொம்ப நம்மளுக்கு தமிழ் கலாச்சாரமே கொஞ்சம் முதல்ல இதெல்லாம் வந்துட்டு பக்கத்து ஏதாவது கண்ட்ரியில இருந்ததுன்னு அவ்வளவு பாதுகாப்பானுங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க இலக்காரமா இருக்கானுங்க. என்ன கேட்டா இந்த நிறைய இங்க இருக்கிற ஒரு பூர்வீக கோயில் எல்லாம் எவ்வளவோ அது பாதுகாக்க வேண்டியது. ஏன்னா இந்த இந்த மூதேவிங்க இவனுங்க என்னன்னா மதத்துல வச்சுன்னு சாவறானுங்க. ஒரு விஷயம் ஒரு இப்ப நான் தமிழ்நாட்டுல ஒண்ணு ரொம்ப பழமையானது ஒண்ணு இருக்குன்னா அதை பழமையா பார்க்க மாட்டானுங்க. இந்த மதம் இதுவே அதுன்னு சொல்லிட்டு ஆச்சுன்னு சாவறானுங்க. இதோ இந்த ஜோதிகா கூட சும்மா இல்லாம வாய விட்டுது. கோயிலுக்கு போடுற காசை தூக்கின்னு போய் அதான் இது போடுங்க. ஏன் 100 கோடி பட்ஜெட் தூக்கின்னு போயிருமான இது பண்ணேன். நெக்கில பேசக்கூடாது புரியுதா? பேசுற வார்த்தையில இனிமே இது இருக்கணும். கடவுளுக்கு காசு போடுறதுக்கு கல்வியில போட்டுன்னு சொல்லியிருந்தா கை தட்டிருப்பானுங்க. புரியுதா? சரி ஓகே, நல்ல விஷயம் சொல்றாங்க அப்படின்னு. கோயிலுக்கு அது 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 என்னன்னா சரி வான விடு. ஜோதிகா யாருன்னு தெரியும், எதுக்கு கோயில் அட்டாக் பண்ணுச்சுன்னு தெரியும். இதான் எதுக்கு இந்த வேலை? முதல்ல கங்குவா இதால என்ன போதுன்னு புரியல. கங்குவா மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணிட்டு இது வேற பேசுறது. இது பரவாயில்ல. இது கங்கோ டைம்ல இருந்து ஜோதிகா சொல்லிச்சு போலதான் விமன்ஸுக்கு ஸ்கிரிப்ட் எழுத மாட்டாங்கன்னு. இந்த மாதிரி ரெட்ரோ பத்துல ஸ்ட்ரே ஐட்டம் சாங்குது. அதான் ஐ ஹேவ் சோ மெனி கொஸ்டின்ஸ் அதான் போட்டிருந்தானுங்க. ரெட்ரோக்குனா வெளியே நின்றுப்பாங்க. இந்த சொட்டை ஒருத்தர் ரிவ்யூ கொடுத்தாம பாருங்க. அந்த சொட்டை வந்தானா அவனை உள்ளே கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆமா இல்ல இல்ல யோசிச்சு பாரு. இல்ல இல்ல ப்ரோ தமிழ் குரு ப்ரோ யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல இல்ல இல்ல படம் எடுக்கிறானுங்களா? இல்ல இல்ல குரு ப்ரோ யோசிச்சு பாருங்க. திடீர்னு வந்துட்டானா இப்ப ஆதங்கத்தை கேளுங்க. ரெட்ரோன்ற பேர்ல படம் எடுக்கிறானுங்க. கார்த்திக் சுப்பராஜன் பேசுறான். சத்தியமா இல்ல சூர்யா ஃபேன்ல வெறி கொண்டுருவானுங்க. அவனுக்கு அவனுக்கு விடக்கூடாதுடா. அவன் எந்த தெருவுல இருந்தாலும் சரி அவனுக்கு காசு கொடுத்து தேடுகிடா. அவன் பிஜேபி ஆள் ப்ரோ. அவன் பிஜேபி ஆடுக்கெல்லாம் வந்திருப்பான். இன்னொன்னு ப்ரோ இல்ல இல்ல இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் தான் பேசலாம். என்ன கேட்டா சூர்யாக்கு ஃபேன்ஸ் அதிகமா இல்ல. ஏதாவது ஒரு மொக்க தேட்டர்ல போயிட்டு கூட இவன் பேசணும்னா பேசலாம். ட்ரெண்டா வருது வந்துட்டு ஈஸியா தான் ப்ரோ. என்ன கேட்டா அவனும்னு அவன் நினைச்சா மைக் எடுத்துன்னு போயிட்டு ஈஸியா ஆயிடலாம். பார்ப்போம். ஆனா ரெட்ரோ தெரியல நல்லா இருக்குன்னு தான் இன்சைட் ரிப்போர்ட் வருது. ஆனா அதுவே ஒரு சைடு பயமா தான் இருக்குது. ட்ரெய்லர் இதெல்லாம் நம்ப கூட பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் ட்ரைலர் எனக்கு பிடிக்கல. அதான் சொன்னேன். எனக்கு ட்ரைலர் வர்ற வரைக்கும் நான் நம்பியிருந்தேன். ஏன்னா ட்ரைலர் நிறைய மைனஸ். ட்ரெய்லர் நான் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தேன். ரன் டைம் பார்த்தா கிட்டத்தட்ட 3 நிமிஷம். ஒரு படம் 3 நிமிஷத்துக்கு ஒரு ஏ ட்ரெய்லர் விட்டானுங்க. இல்ல ஞாபகம் இருக்கா? அதையே முழுசா உட்காந்து பாத்துட்டு வந்துட்டாங்க. 3 நிமிஷத்துக்கு ஒரு இல்ல ட்ரெய்லர் விட்டானுங்க 2 வருஷத்துக்கு இல்ல முன்னாடி. இல்ல அந்த அந்த 3 நிமிஷம் ட்ரைலர் எப்படின்னா உனக்கு எல்லாமே ஆர்டிபிஷியலா இருந்தது. அதாவது எதுவுமே வந்துட்டு ஒரு இப்போ ஒரு ஒரு செட்டு போட்டு ஒண்ணு எடுக்கிறாங்கன்னா இல்ல வந்துட்டு ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு பண்றானுங்கன்னா ஒண்ணு கனெக்ட் ஆகணும். கனெக்ட் ஆகிறது கூட தேவையில்லை. ஒரு சும்மா பாக்குறதுக்காவது எல்லாமே ஆர்டிபிஷியலா இருந்தது. எனக்கு அது பர்சனலா இது வச்சு. ரெண்டாவது என்ன தெரியுமா? பூஜா இதுக்கு என்ன துரோகம் பண்ணாங்கன்னு தெரியல. பிளாக் மேக்கப் போட்டு கேவலமாக்கி வச்சிருக்கான். ஒரு சில டைலாக் இது எல்லாமே பாவமா காட்டணும். அவ செத்துருவா போல இது தெரியல. படத்துல பாவமா காட்டணும். அவ பேசுறா. நம்ம ஊமெல்லாம் கிடையாது பேசுறா. இவனு வேற ஊட்டின்னு ஊமன்னு. அதான் மாஸ்டர் அவள் தான் வேற இல்ல அடிக்கடி ஒரு சில காமெடி பண்றேன்ற பேர்ல சுத்தின்தான். சூர்யா மாஸ் டைலாக்ன்ற பேர்ல பேட்டு டைலாக் வச்சிருப்பான். அதான் சிறப்பான தரமான சம்பவத்தை இனிமேதான் பார்க்க போறோம். அதான் ஆனா தெரியல அதான் எதுவுமே கனெக்ட் ஆக மாதிரி தான். இந்த ஜெனரேஷன் வந்து கட்டே இல்லைண்ணா ட்ரெய்லர் சம்மந்தம் இல்லாம ஒர்க் பண்ணிருக்காங்க. இதுல உண்மையில நிறைய பேர் போட்டது என்ன தெரியுமா? ஜெகமே தந்திரன் ட்ரைலரே நல்லா இருக்கும் இதோட. சூப்பரா இருக்கும். அது பெட்டர். ஆனா ஆனா படத்துல பார்க்க முடியும். ஆனா அதை நம்பிதான் ராத்திரி நெட்ஃபிளிக்ஸ்ல போயிட்டு மொத்த எலும்பையும் தூக்கி போட்டு நொறுக்கிட்டானுங்க. சதறது பட்டு பிட்டுன்னு சதறிச்சு தருமா அந்த டைம்ல எனக்கு சிரிப்பு தாங்கல. நான் ஸ்டார் நம்பி தானே போறேன். ஸ்டார் அந்த மாதிரி தான் பண்ணி விட்டாங்க. அவர் அறிவிச்சல் எங்க இருக்காங்க? அலெக்ஸ் என்ன சச்சின்ல சில சீனு ஒரு பாட்டு எல்லாம் கட் பண்ணிட்டாங்க போல. கேக்குதா? சொல்லு சொல்லு. அதான் செகண்ட் ஹாப்ல சில சீனு ஒரு சாங் மட்டும் கட் பண்ணிட்டாங்க போல. எந்த படம்? சச்சின்ல. ஆமா அது எது கட் பண்ணதான் முன்னாடியே பேசிருந்தாங்க. ஆனா அந்த சீன் கட் பண்ணது ஓகே தான். அது நல்ல விஷயம் தான். ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து பாப்பாங்கல்ல. அதான் எல்லாம் பக்காவாகுது படம். இதுக்கு மேல என்ன வேணும்? ஆனா பட்டுன்னு போயிருச்சுடா படம்.
ஃபாஸ்டா ஆனா முடிஞ்சிடணும் நல்ல ஆனா ஃபாஸ்டஸ்ட். அந்த ஓனர் நல்ல வேலை அந்த ஒரு புல் ஸ்டாப் மாதிரி வச்சான் நடுவுல ஒரு 10 பாட்டு போட்டதுனால தான் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆன மாதிரி இருந்ததுன்னா படம் பட்டுன்னு அதுதான் முடிச்சிட்டு இல்ல இருப்பான். இல்லடா இப்ப இல்ல படம் ஒரு கமர்ஷியல் படத்துக்கே அந்த ஸ்கிரீன் பிளே தான் முக்கியம். இது தான் ஆனா டக்கு டக்குன்னு வரும் ஒரு உண்மையாலே தான் இல்ல நான் ஒரு டிவில ஒரு பார்க்கும்போது இன்ட்ரோ. உணர்ந்தது என்னன்னா அந்த சீன்லாம் கொஞ்சம் இந்த சீன் மட்டும் ரிமூவ் பண்ணிருக்கலாமோன்னு டிவில பார்க்கும்போது இருந்துச்சு. அதை இப்ப தானும் ரிமூவ் இல்ல பண்ண ரிலீஸ் பண்ணது நல்லது. அதான் இல்ல தானம் மூலக்காரன் கூட இன்னொன்னு இப்ப பார்த்த பிரிண்ட்லாம் எப்படி இருக்குதுன்னா ஒரு ஒரு இன்ட்ரோ சீனு ஒரு காமெடி சீனு அதுக்கு ஒரு ஒரு இன்ட்ரோ சாங் அதுக்கப்புறம் காமெடி ஒரு லவ் சீனு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு இது டெம்ப்ளேட்டா மாதிரி இருக்கு எல்லாம் பக்காவா. பக்காவா ஆனா பண்ணியிருந்தான். நீ அதுக்கப்புறம் நார்மலா தான் அந்த சச்சின் பார்க்கும்போது என்னன்னா டிஸ்ட்ராக்ஷன் நிறைய வரும். உனக்கு அழகா கதைக்குள்ள அந்த ஃபீல் குட்டா நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன பண்ணுவான்னா டிஸ்ட்ராக்ஷன்ல விஜய் பாட்டு தான் கொண்டு இல்ல வந்துருவான். இல்ல வடிவேல் விஜய் காமெடி கொண்டு வந்துருவான். விஜய் இன்டர்வல்ல ப்ரொபோஸ் பண்ணுவாரு. அதான் கரெக்டா இன்டர்வல் விட்டுருப்பான். நிறைய தான் கட்லாம் கரெக்டான கட் ஆகுது என்ன கேட்டா இது மரணமாகுது கட்டு. ஏன்னா நீ பிரிண்ட் நார்மலா பிரிண்ட் எப்படிண்ணா சச்சின் இருக்கு? பார்க்கும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன் பிரிண்ட் இருக்கும் இல்ல கதையில இருந்து. பிரிண்ட் தான்டா எப்பா. ஏன்னா நான் பிவிஆர்லயும் ஆமா. பார்த்துட்டேன் ரோஹினிலையும் பார்த்துட்டேன் செம்ம அதாவது இல்ல இப்ப அவன் இல்ல அவன் கில்லி இல்ல உண்மையில பிரிண்ட் படி பார்த்தா கில்லியை விட இதுதான். ஏன்னா ஏய், ஏய், அவ அப்படிலாம் இல்ல கிடையாது. இல்ல இதுல பிரிண்ட் படி பக்காவா கில்லியை விட இல்ல தெரிஞ்சுது பக்காவா கில்லியை விட தெரிஞ்சுது இது இதுதான். பழசுன்னு பக்காவா தெரியுது. நீ எந்த தேட்டர்ல பார்த்த? நான் கமலால பாத்தேன்றேனே. ஆர்ஜிபி தானே அங்கேயும். ஏன்டா அதுக்கு நாங்க என்னடா கமலால லைட் போட்டே இப்ப கொள்ளுவான். அதுவும் ஒண்ணு இல்ல இல்ல அதுவும் அதுல என்னன்னா ஆனா பெஸ்டா தான் பண்ணிருக்கான் தானம். அதுல குறை சொல்ல நாங்க முடியாது. இல்ல அதுல என்னன்னா நாங்க டேய் ஒரு ஃபைட் பிவிஆர்ல சீன் பாடுறா மலையில ஏதாவது ஒரு ஃபைட் சீன் வரும் பாத்தியா? அந்த ஃபைட் சீன்ல ஒரு அப்பட்டமா தெரியல. நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல இவன் முதல்ல லைட் தேட்டர்ல பாக்காது. நானும் முதல்ல லைட் தேட்டர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிவிஆர்ல பார்த்தேன். இல்ல குவாலிட்டினா இல்ல பக்காவான உனக்கு குவாலிட்டி. மழை பெய்யற சீன்ல அதுல உனக்கு தெரியலையா உனக்கு? மலையில பக்காவா தான் இருக்குது. நீ அவன் ஃபேஸ பாரு புரியுதா? இவர் யார் தெரியுமா? இல்ல நவீன யார் தெரியுது? இவரு ரெயின் டிராப்ப கூட நாங்க வந்துட்டு 4Kல காட்டணுமா மயிரே ஃபேஸ ஏய் பாடுறா. கில்லி இண்டஸ்ட்ரியல் பக்காவா லெவல். இருந்தது. நீ கில்லிக்கு மேலன்னு நீ சொன்னதுதான் இல்ல எனக்கு இல்ல காண்டு. இல்ல கில்லிய விட கில்லினா நிறைய இடத்துல பக்காவான 4K. பிரிண்ட்னு பார்த்தா இதுதான் என்ன கேட்டா ரொம்ப குவாலிட்டியான பிரிண்ட் இது அது இருக்கிறதுல. உனக்கு மேபி லொகேஷன்னால அப்படி தெரிஞ்சிருக்கலாம். ஊட்டி லொகேஷன்னால. டேய் வேணா ட்ரைலரை விட்டுருப்பானே அதையே போய் பாடுற. பிரிண்ட் வேற மாதிரி பண்ணி வச்சிருக்கான் இது. மதகஜ ராஜா பார்க்கும்போது அது பயங்கரமா இருந்துச்சு சொல்லிடுச்சு. ஏன்டா அந்த மதகஜ மாதிரி ராஜா இருக்கும். எல்லாம் ஏன்டா போறீங்க? ஆனா அலெக்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. மதகஜ ராஜா பார்க்கும்போது ஜாலியா நானும் கலை பாத்துட்டேன். இப்ப எனக்கு அந்த படத்தை கலைப்புலிலாம் நினைச்சாலே காண்டாவுது. வேற ஏன் இந்த மாதிரி படத்தை நம்ம கலைப்புலிலாம் விட்டாக்கணும்? கலைப்புலி வேற மாதிரி ஒர்க் பண்ணிருக்கான் இது. ஏன் ஆனா மொத சரியான ரீ முதல்ல ரிலீஸ். மத மதகஜராஜெல்லாம் ஓடிடியில பார்க்கலாம். ஓடிடில கூட பார்க்க தகுதி இல்லாத படம்டா அது. வீட்டுல என்னைக்குமே இப்ப ஞாயிற்றுக்கிழமை தான் வீக்கெண்ட் தப்பு சும்மா டிவி வந்துட்டு சில டைம் ஏன்னா நம்மளாம் டிவி பார்க்கறது ரொம்ப கம்மி. அப்ப சாப்பிடும்போது போர் அடிக்கும் போது பார்க்கணும்னா ஆதித்யா டிவி அந்த மாதிரிலாம் பார்ப்போம்ல. அதுக்கு பதிலாக மதகஜராஜா பார்க்கலாம். எனக்கு என்ன கேட்டா உண்மையிலே அந்த சினரியோ தான். ஆனா உண்மையிலே நீ அது வேற சாப்பிடும்போது வழியே பார்க்கலாம் வீக்கெண்ட் டைம்ல. இல்லாம நம்ம ஆடியன்ஸ் தியேட்டர்ல போனானுங்க. அதுல நம்மளும் ஒரு ஆளு. டிவி மாறுறது சும்மா ஒரு 4-5 காமெடி சீன் ஒரு ஐட்டம் சாங் அதுக்கு அவள் தான் எனக்கு பெட்டரா தானே ஏ இருந்துச்சு. ஆனா அலெக்ஸ் பெட்டர். இந்த சச்சின் படத்துல ஒவ்வொரு சீன்லயுமே ஷாலினி கிட்ட பேசுனதுக்கு அப்புறமா தளபதி அப்படியே திரும்பி பார்ப்பாரு. அதெல்லாம் எப்படி இருந்து தெரியுமா? நடந்து போகும்போது பேசி அப்படியே பேசி திரும்பி எங்களுக்கு பார்ப்பாரு ஸ்லோ மோஷன்ல. பேசி பேசி எங்களுக்கு வாய்தான் வலி ஃபுல்லா. ஆனா வைப் எல்லாம் ஆனா எங்கேயோடா நிறைய டிஎஸ்பி விஷயம். டிஎஸ்பிக்கு ஒரு சிலையே வைக்கலாம்டா. உண்மையாலே எனக்கு நான் இப்பதான் நான் ரெண்டாவது ஷோ பார்க்கும்போது தான் எனக்கு நிறைய தெரிஞ்சது. விஜயோடைய அந்த சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் இது கூட தான் அந்த மூவ்ஸ் எல்லாமே ரொம்ப இருக்குதுல அதே எல்லாம் ரசிச்சேன். எக்ஸ்பிரஷனு மூவ்ஸ் வந்து எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. என்னன்னா டிஎஸ்பி போட்டிருக்கான் பாரு மியூசிக் சிலையே வைக்கலாம் அந்த ஆளுக்கு. அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அந்த டைம்ல அவன் தான்டா புலித்தி. இப்ப இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் தெரியல. டிஎஸ்பி எல்லாம் ஒரு ஆளாவே மதிக்க மாட்டேங்கிறானுங்க. இது யாரா போட்டதுன்னு கேக்குறான் தம்பி கூட வந்துட்டு. இப்ப தமன் டிஎஸ்பிடா தான் இப்ப அப்படின்னு. தமன் தான் பெரிய ஆளு. எது தெலுங்கு சைடுல சொல்றியா? புரியல தெலுங்கு சைடுல சொல்றியா எப்படி? கேட்கல. தெலுங்கு சைடுல சொல்றியா தமிழ்ல சொல்றியா? தெலுங்கு சைடு தான்டா தமிழ் இல்ல. தெலுங்கு சைடு சொல்றேன்.
அலெக்ஸ் ஆமா இப்போ தெலுங்கு side. அலெக்ஸ் ஸ்பேஸ் சென்ட் பண்ணி காலைல நான் 6:45 7 நான் அங்க வந்துடுவேன். ஓகே. இப்போ முடிச்சிரு, நாளைக்கு ஒர்க் இருக்கு. இப்போதான் அதான் ஒரு 10 நிமிஷத்துல 10 நிமிஷம் இல்ல 5 நிமிஷத்துல என்ன முடிச்சிடலாம். நாளைக்கு முடிச்சிட்டு தூங்கல. இன்னொருத்தரை போய் பார்க்க போறீங்களா என்ன? ஏய் இது வேறடா. தூங்கல நீ. எனக்கே டயர்டா தான் இருக்கு. போய் படி, இன்னைக்கு ஒன்று சீக்கிரம் எழுந்துட்ட. இன்னைக்கு என்னன்னா வழக்கமா மதியானம் தூங்குவோம் புரியுதா, ஆனா மதியானம் நம்ம செகண்ட் ஷோ பார்த்தோம். என் பண்ணு முடிச்சிரு. ஆனா ஆனா உண்மையிலே இது நல்ல விஷயம். ஏன் தெரியுமா, அப்பதான் நான் நைட்டு தூங்குவேன், இல்ல தூங்க மாட்டேன். சரி போன என் பண்றா, சொல்றதான் தவிர செய்ய ஓகே மாட்டேன்ற. பண்ணலாம் பண்ணலாம். சரி ஓகே, நாளைக்கு பார்ப்போம். எங்க இருக்க? பேக்ரவுண்ட் வெளியே இருக்கியா? நான் வீட்டுல தான்டா இருக்கேன், வேற யாரும் நான் தூங்க போறேன். நாளைக்கு பார்ப்போம். நான் உன்னை 6 மணிக்கு போன் அடிக்கிறேன்டா, 6 மணிக்கு எழுப்பி ஏந்திரு, அலாரம் வச்சிரு. நான்லாம் ஏஞ்சி பண்ணா தெரியும் அஞ்சரைக்கே இன்னைக்கே உன்னை நான் பார்த்தேன், நீ ஏந்திக்கினது. கரெக்ட் டைமுக்கு வந்தோமா இல்லையா? ஏதோ நீ குட் ஃப்ரைடே டிராபிக் இல்லன்றதுனால நீ சீக்கிரம் வந்துட்ட. போன வை, ஒரே நிமிஷம் நான் நீ போன வைடா. கால் பண்ணு. கரெக்ட்